Acharya's IAS Academy, best online coaching for TNPSC and TNUSRB exams. Hi, good evening. இன்னைக்கு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸஸ்க்கு வந்திருக்கோம். TNUSRB, SI, PC and TNPSC Group 1 to Group 4 எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் கிளியர் பண்றதுக்கான ஆச்சாரியாஸ் ஐஏஎஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள். ஸோ டு ஸ்டார்ட் வித் த கிளாஸ், நான் உங்களுடைய ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், பாருங்க. ஸோ வெல்கம் டு த டெமோ கிளாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு see the topics. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம we are going to see the syllabus. What mode of syllabus we are going to do. இது வந்து நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த சிலபஸ் ரிலேட்டடா உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி ரிலேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். அப்புறம் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் தென் நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த 4 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல நீங்க கிளியர் பண்ண போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ I think you are all ready for this demonstration class. We should start. So first எடுத்தோன்னையும் group 1 examination, group 2 examination and SI examination அப்படிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட syllabuses are similar. So the mandatory thing is 6th to 10th standard book basic minimal, 11th 12th கண்டிப்பா வேணும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சிலபஸ் காப்பி உங்களுக்கு தெரியும். ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, நேஷனல் மூமெண்ட்ஸ், தமிழ்நாடோட ஹிஸ்டரி கல்ச்சர், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகே, சரி சார், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சார், நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், நான் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் டு குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றேன். இன்னொருத்தர் சில செக்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றேன், அதுல வந்து எஸ்ஐ எக்ஸாமு, பிசி எக்ஸாமு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற சிமிலாரிட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2க்கு, எஸ்ஐக்கு கிட்டத்தட்ட 75% ஆஃப் சிலபஸ் ஆர் சிமிலர். இது தெரிஞ்சுக்கங்க. ரைட்? குரூப் 4க்கும் குரூப் 4 விஏஓ இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் பிசிக்கும் கிட்டத்தட்ட 75% ஆஃப் சிலபஸ் வந்து சிமிலர் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ரைட்? ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2. ஸோ இதுல இருக்கிற வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் கான்சன்ட்ரேஷன் வந்து சைக்காலஜிக்கு கேட்பாங்க. அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ், இது பார்ட் எல்லாம் வந்து அதிகமான கேள்விகள் இந்த பார்ட்டுக்கு வரும். குரூப் 1 and 2க்கு வந்து மேக்சிமம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வரும். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு வரும். ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இதுல வந்து நியர்லி 25% தான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடு அப்படிலாம் வரும். கிட்டத்தட்ட வந்து 50 மார்க்கு தான் ஆப்டிடியூடு, இதெல்லாம் வரும். ஸோ சைக்காலஜி வந்து இதுல அதிகமா பிளேஸ் ஆகும், இந்த ஃபேக்டர்ல அதிகமா பிளேஸ் ஆகும், இங்க வந்து கொஞ்சம் கம்மியா பிளேஸ் ஆகும். ஸோ இங்க இருக்கிற லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, இங்க கொஞ்சம் லெவல் அதிகம் சைக்காலஜிக்கு. ஸோ இதுதான் இருக்கிற டிஃபரன்ஸ் பேட்டர்ன். அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, அதே ஹிஸ்டரி, அதே பாலிட்டி, அதே எக்கனாமிக்ஸ், அதே ஜியோகிராஃபி தான், சிமிலர் டு போத்.
சரியா? சிமிலர் டு போத். பட் எங்க இங்க டிஃபரன்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்சஸ் வருதுன்னா, இதுக்கு வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் இருக்கும் 100 மார்க்குக்கு, ரைட்? இங்க வந்து சைக்காலஜி அதிகமா கேட்பாங்க, ரைட்? ஸோ இங்கே தான் டிஃபரன்சஸ் வருது. ஸோ நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கலா இருக்கிறது எல்லாத்துக்கும் சிமிலரா இருக்கிற டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ண போறோம், சரியா? 6th இருந்து 12th வரைக்குமான புக்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு முக்கியம். அதே போல 6th to 10th ஸ்டாண்டர்டு பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 11th 12th சேர்த்து கேட்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. எந்த மாடல்ல சார் நான் ப்ரிப்பேர் பண்றது? இவ்வளவு டாபிக் இருக்குது, சரியா? இந்த இத்தனை டாபிக் இருக்கு, நான் என்னென்னதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் முக்கியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது அதிகமான கொஸ்டின் எங்க வருமோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நம்ம பேசிக்கலா தெரியும் இல்லையா, ரைட்? அதிகமான கேள்விகள் எங்க வருமோ அதுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதிகமான கேள்வி எங்க வருது? இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக்ல வருது. ஸோ இதுல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 12 to 14 கொஸ்டின்ஸ் வரும்பா. 12 to 14 கொஸ்டின்ஸ் வரும். இது அப்புறம் இதுல என்ன சார் முக்கியமா கேட்க போறாங்க அப்படின்னா, இந்திய அரசியல்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அப்புறம் நம்ம வந்து அடிப்படை உரிமைகள், நம்ம நாட்டில் இருக்கிற அடிப்படை உரிமைனா என்ன, இதெல்லாமே வந்து இதெல்லாம் கேள்விகளா வரும். இதெல்லாம் வந்து இந்தியன் பாலிட்டியில இருக்கிற டாபிக்ஸ், சரியா? அடுத்தது ஹிஸ்டரிக்கான ஃபேக்ட். இங்க சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து கேள்விகள் வழங்கப்படும், சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஹிஸ்டரி தான். லாஸ்ட் இயர் நடந்த வரைக்கும் எல்லாமே ஹிஸ்டரி தான். இதுல எங்கெங்கெல்லாம் முக்கியமா இருக்கோ அதுல இருக்கிற கேள்விகள் வந்து இங்க இருந்து 5 to 6 பகுதி வரும், ரைட்? ஸோ மோஸ்டா வந்து ஹிஸ்டரியில வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். மேஜரா இருக்கீங்கன்னா இங்க 5 to 6 வரும். இது போக இங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு டாபிக், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க மேக்சிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பிளே ஆகும், சரியா? ஸோ அங்க கிட்டத்தட்ட இங்க வந்து 6 to 8 கொஸ்டின் உங்களுக்கு பிளே ஆகும். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாலிட்டிக் கொடுக்க போறோம், செகண்ட் ப்ரியாரிட்டி ஹிஸ்டரிக்கு அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்க போறோம், அடுத்தது வந்து நம்ம நேஷனல் மூவ்மெண்ட்ஸுக்கு கொடுக்க போறோம், சரியா? ஸோ இந்த இது நீங்க பண்ணீங்கனாலே கிட்டத்தட்ட நம்ம கையில 25 மதிப்பெண்கள் கையில இருக்கு, சரியா? ஸோ 25 மதிப்பெண்ணுக்கு மேல நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேள்விகளுக்கு மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா. ஸோ 25 to 30 கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சிடலாம் இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சரி சார், நான் இதுக்கப்புறம் எது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வில் சஜஸ்ட் யூ டு டூ வித் எக்கனாமிக்ஸ். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறவங்களுக்கும், குரூப் 1, குரூப் 2, அப்புறம் எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து மறுக்க முடியாத டாபிக். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின் வருவாங்க, சரியா? ஒரு கண்டிப்பா வந்து 10 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்ல. அதாவது ஜிடிபி, என்என்பி, சாதாரண டாபிக் இருந்து ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடா என்ன பாலிசி கொடுத்தாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கலாம் கூட, அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாமே வந்து இந்த பார்ட்ல வரும். ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 to 30 மார்க் பிளஸ் இது ஒரு 10 மார்க். ஸோ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்றோம், ரைட்? எதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கும். நான் இங்க 10ன்னு சொன்னது மார்க், சரியா? இங்க 10ன்னு போட்டிருக்கிறது மார்க். ஸோ எப்படின்னா 8 to 10 கொஸ்டின்ஸ். இதுக்கு ப்ரியாரிட்டி வந்து 4th ப்ரியாரிட்டி. ஐ ரிப்பீட் திங்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்திய அரசியல், இந்தியன் பாலிட்டி படிக்கிறோம், அப்புறம் வந்து ஹிஸ்டரியை படிக்கிறோம். ஹிஸ்டரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் we are going to enter into இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சரியா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் எக்கானமி. சரி சார், இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இனி அடுத்தது நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் வந்து அடுத்த முக்கியமான பார்ட். எப்படி ஆர்டர்ல பிளேஸ் பண்ணுவாங்களோ, நான் ஆல்ரெடி நம்ம கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பேனல்ல நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், இந்த ஆர்டர்ல போனாதான் சக்சஸ் ஆக முடியும். ஸோ ஆச்சாரியா ஐஏஎஸ் அகாடமி இஸ் அ ஃபோரம் ஆஃப் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்க என்னென்ன சஜஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், ரைட்?
ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இப்போ ஃபிஃப்த்துக்கு இந்த ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம். ஜியாகிரபிக்கு வந்து ஒரு 6 to 8 கொஸ்டின், மினிமம் 6 கொஸ்டின், மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ். லொகேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின், நேச்சுரல் கலாமிட்டிஸ், புயல் தாக்குதல், அப்புறம் வந்து டிசாஸ்டர், இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து கிரீன் எனர்ஜி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் வரும்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரும். அந்த வருஷத்துல இந்த கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், இது முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது, இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் இப்போ we are going to enter into the topic called development administration in Tamil Nadu. Development administration in Tamil Nadu. சரியா? இது வந்து என்னென்னலாம் நம்ம படிச்சோமோ, சரியா? இப்ப நல்லா பாத்துக்குங்க. பாலிட்டியில என்னென்ன படிச்சோம், இந்திய அரசியல் என்னென்ன படிச்சோம், அதுல இங்கே வந்துரும். சரியா? ஹிஸ்டரியில கொஞ்சம் பார்ட் வந்துரும், ஜியோகிராஃபியில கொஞ்சம் பார்ட் வந்துரும், எக்கனாமிக்ஸ் இங்க பாத்தீங்களா, இ கவர்னன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இ கவர்னன்ஸ், எஜுகேஷனு, ஜஸ்டிஸ், இதெல்லாம் பாலிட்டியில சேர்ந்தது. புரியுதா? ஸோ அடுத்தது ஜியோகிராஃபி, நான் ஆல்ரெடி சொன்னாங்க, ஜியோகிராஃபியில சேர்ந்தது. சரி, அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹிஸ்டரி பார்ட்டுக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது போக நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற எக்கனாமிக்ஸ் எல்லாம் பண்ணும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது இந்த 8ம், இந்த யூனிட் 8 இருக்கு இல்லையா, யூனிட் 8ம் இந்த யூனிட் 9, இந்த இது வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த நியூ சிலபஸ் சேஞ்சில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்கப்பா. இந்த இதுல இருந்து மேஜர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். நியர்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் 10 to 12 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் பார்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த ஆர்டர்லயே இதை வந்து பிளே பண்ணிடலாம். ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து 6th ப்ரியாரிட்டி. ரைட்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் எக்கானமி 4th, ஜியோகிராஃபி 5th, இது வந்து 6th ப்ரியாரிட்டி. ரைட்? இது 6th ப்ரியாரிட்டியா இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are entering into history, culture and education, culture, இந்த பார்ட்டுக்குள்ள வர போறோம். ஸோ திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கெங்க படிக்கணுமோ, லாங்குவேஜஸும் படிக்கணும், தமிழ்ல சில பார்ட், திருக்குறள்ஸ் இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் ஹிஸ்டரி கொஞ்சம் வரும். ரைட்? அதுக்கப்புறம் என்ன வரும்னா, கொஞ்சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு மூமெண்ட்ஸ், தமிழ்நாட்டுல நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். சரியா? சோ இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க இந்த டாபிக்ல. இது நம்பர் ஆஃப் क्वेश्चंस வரும். சோ இப்படி நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் அப் டில் வாட் டு சே ஒரு 110 to 120 क्वेश्चंस வந்து இதுல இருந்து ஃபார்முலேட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இது ரிலேட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது பண்ண என்ன பண்ணா, வீக்லி ஒரு டே வந்து ஜெனரல் ஸ்டடி சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ண போறோம். ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதுக்குள்ள வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. சரி சார், இதுல எது சார் அதிகமான கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பிசிக்ஸ், செகண்ட் ப்ரியாரிட்டி ஜுவாலஜி, தேர்ட் ப்ரியாரிட்டி பாட்டனி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும், எக்ஸாம்ஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரியாரிட்டில ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம சைமல்டேனியஸா பண்ண போறோம். டெய்லியும் வீக்லி நம்ம வந்து ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு வந்து இந்த சால்யூபிளா நம்மளால கிளியர் பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். இதுதான் வந்து குரூப் 1, குரூப் 2 எஸ்ஐ சிலபஸ்க்கான பேசிக். இது போக டெஸ்ட் ஆன் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுக்கு வந்து 2 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் லெவல், மாடரேட் லெவல் அண்ட் ஸ்ட்ராங் லெவல். இந்த 3 லெவல்ல நாங்க பண்றோம். பேசிக் லெவல் அப்படிங்கும் போது குரூப் 4, பிசி இதெல்லாம் கிளியர் ஆகும். மாடரேட் லெவல்ங்கிறது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏக்கு வரதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸ்ட்ராங் லெவல் அப்படிங்கிறது முக்கியமா எஸ்ஐக்கு மட்டும் தனியா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா அதுல வர சைக்காலஜி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் டீப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால ஸோ இப்போ மட்டும் செக்ஷன்ஸா பிரிச்சிருவோம் நம்ம. ஸோ தனித்தனியா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவோம். உங்களோட ஆம்பிஷன் என்ன, எய்ம் என்ன அப்படிங்கிறது கிளாரிட்டியா நாங்க பண்ணிட்டு இப்படி வந்து நாங்க ரெக்டிஃபை பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸுக்கான பேட்டர்ன். சரியா? ப்ரிலிம்ஸ்
மெயின்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல எடுக்கிற அத்தனை ஸ்டாஃபும் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் தான். ஸோ அதனால மெயின்ஸ் கிளியர் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இருக்காது. இன்டர்வியூ உங்களுக்கு ஹேண்டில் பண்றதும் யாருன்னா ஆபீசர்ஸ் தான் ஹோல்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இருக்கிற பேட்டர்ன். ஸோ இன்னும் நீங்க வந்து இந்த பேட்டர்னை வந்து தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நாங்க வேணா அனுப்பிச்சு விடுறோம். தமிழ்ல வந்து இதெல்லாம் சிலபஸா இருக்கு அப்படின்னு இருக்கு. ரைட், சில தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ரைட், பிசி சிலபஸ் பார்க்கணும்னா வெரி வெரி சிம்பிள் தம்பி. சரியா, முக்கியமா 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல கொண்டு வந்து வச்சிருவோம். நாங்க ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம். இதனால என்ன ஆகும்னா நீங்க ஒவ்வொரு எக்ஸாமும் கிராக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க டாப்பரா வரும். சி ஆம்பிஷன் ஃபார் அவர் இன்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா நீங்க கிளியர் பண்றது இல்ல. கிளியரிங் இஸ் நாட் அவர் ப்ரியாரிட்டி. சரியா, ரேங்க் இஸ் அவர் ப்ரியாரிட்டி. ரேங்க். ஸோ கடந்த 2017 to 2021 வரைக்கும் நடந்த அத்தனை எக்ஸாம்லயும் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ் எல்லாமே நம்ம பசங்க தான். ஸோ எங்களுக்கு வந்து டாப்பர்ஸ் வேணும். ஸோ டாப்பருக்கு எதிர்பார்த்தா மட்டும்தான் நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். we will all take care of your topics. சரியா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய சிலபஸ் காப்பி பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டை பார்க்கலாம். சரியா, ஒரு யூனிட்டை பார்க்கலாம். ரைட், ஸோ பிசியா இருந்தாலும் இது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போனாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் இல்ல வந்து குரூப் 4 பண்ணாலும் கண்டிப்பா வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கு மஸ்ட். சரியா, ஸோ இந்த 10th புக்கு மஸ்ட்பா. இந்த 10th புக்லயும் சில பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 10th புக்ல ரைட் சில ஃபேஸஸ் நம்ம எடுக்க போறோம். நாம என்ன ஆர்டர்ல சொன்னோமோ அதே ஆர்டர்ல வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நல்லா பார்த்துக்குங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், இது வந்து பாலிட்டி, இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவோம், பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், இப்படிதானே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம்ல, அப்போ நம்மளோட ஆர்டர் படி நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கணும், நம்ம வந்து ஆர்டர் படி பாலிட்டி பார்க்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், நம்ம வந்து ஹிஸ்டரி பார்க்கணும். நம்பர் 2 ஹிஸ்டரி பார்க்கணும். நம்பர் 3 என்ன பார்க்கணும், எக்கனாமிக்ஸ் பார்க்கணும். நம்பர் 4 என்ன பார்க்கணும், ஜியாகிரபி பார்க்கணும். ரைட், ஸோ இப்படி வந்து நம்ம வந்து இந்த ஆர்டர்ல தான் நம்ம இப்போ கிளாஸ், இந்த டெமோ கிளாஸ் வந்து அடுத்த 1/2 an hour நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து நான் வந்து சொல்ல போறேன். சரி, ஹிஸ்டரியில் என்ன கான்செப்ட் நான் எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் ஃபேஸ், இதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. அடுத்தது இந்தியா லொகேஷன் ரெஃபரன்ஸ் டு ட்ரைனேஜ். சரியா, இந்த ட்ரைனேஜுக்கு பேஸா இருக்கிற மழைப்பொழிவு, சரியா, பருவக்காற்றுகள், இதை பத்தி நம்ம எடுக்க போறோம். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இதோட பேசிக் எடுக்க போறேன். அடுத்தது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் growth in production, இது எடுக்க போறேன். ஸோ நம்மளோட ஆர்டர் படி நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டி பார்க்க போறோம். ரைட், ஸோ பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். சரியா, இந்திய அரசியலுக்குள்ள பார்க்கலாம். இந்திய அரசியல்ல ரொம்ப முக்கியமானது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படும். சரியா, கான்ஸ்டிடியூஷன். சரியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சரி சார், கான்ஸ்டிடியூஷனா என்ன? எல்லாருமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனா என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு புக்கு மாதிரி. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. இப்போ நீங்க என்னென்ன பார்த்தீங்க, ஹிஸ்டரி பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க, ஜியாகிரபி பார்த்தீங்களா, அப்புறம் என்ன பார்த்தீங்க, பாலிட்டி பார்த்தீங்க, பாலிட்டி ஆர் சிவிக்ஸை பார்த்தீங்க. ரைட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க. ரைட், ஸோ இந்த 4 பகுதி பார்த்தீங்களா. இப்போ இது என்ன 1 இருந்துச்சு, இது 2 இருந்துச்சு, இது 3 இருந்துச்சு, இது 4 இருந்துச்சு. கரெக்டா? இப்போ ஹிஸ்டரி 1, 2, 3 சாப்டர் இருக்குமா,
ஜியாகிரபியில் இருக்கிறது 4, 5, 6 சாப்டர் இருக்குமா, பாலிட்டி 7, 8 இருக்குமா, எக்கனாமிக்ஸ் 9, 10 இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து சாப்டர்ஸ், லெசன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதுதான்ப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க சரியா, 11 மாசம் 18 நாட்கள் எடுத்துட்டாங்க சரியா, 2 years 11 months and 18 days எடுத்துக்கிட்டாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு. உலகத்தின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடு நம்மளுதான் சரியா. இவ்வளவு பெருசு, எங்கெங்கிறதெல்லாம் இது எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியா. இது இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் பெருசா எழுதிட்டாங்க புரியுதா. அது எதை பத்தியா எழுதிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நமக்கு முன்னாடி ஒன்று தேவை இல்லையா. இப்ப நான் 10th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சும்மா ஒரு புக்கு கொடுத்து அது என்ன புக் அப்படின்னு கேட்டானா உங்களுக்கு தெரியாது. டேபிள் ஆஃப் கண்டென்ட் பாப்பீங்க, ப்ரிஃபேஸ் பாப்பீங்க, இல்லைன்னா முன்னுரைன்னு ஒன்று இருக்கும், அதை பாப்பீங்க இல்லையா. அப்ப பார்த்தாதான் அது என்ன புக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல முன்னாடியே முகப்புரைன்னு ஒன்று இருக்கும், முகப்புரைன்னு ஒன்று இருக்கும். இந்த முகப்புரை இல்லைன்னா ப்ரியாம்பிள் அப்படின்னு இருக்கும். ப்ரியாம்பிள் சரியா, இங்கிலீஷ்ல ப்ரியாம்பிள். ஸோ இந்த ப்ரியாம்பிள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இவ்வளவு பெருசு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இந்தியர்கள், இது வந்து 1949 எழுதி முடிக்கிறாங்க. 1950 வந்து ரெக்கார்டுக்கு வருது. அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்தியர்களாகிய நாம் நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொண்டோம், அதன்படி இந்தியா வந்து இறையாண்மையான சரியா. சோ சமத்துவம், சமதர்மம், அப்புறம் ஜனநாயகம், குடியரசு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு வழியா சொல்றாங்க. இந்த என்டையர் ஃபேக்ட் நான் இப்ப சொன்ன 10th புக்குங்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சோசியல் சயின்ஸ் புக்குங்கிறதுல சொல்ற மாதிரி டோட்டலா வந்து இது எத்தனையும் இதை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஓகே, இது வந்து ஒரு ஆர்டர்ல எழுதணும் இல்லையா சரியா. நான் ப்ரியாம்பிள்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஆர்டர்ல எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, 12 செகண்ட் ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க, 3rd பாலிட்டி கொடுத்துருக்காங்க, 4th எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 3rd லெசன் எங்க இருக்குன்னு கேட்டா, 3வது சாப்டர் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? 3வது சாப்டர் எங்க பாருக்கு, அது வந்து ஹிஸ்டரிக்குள்ள இருக்கு, 1வது பகுதி ஹிஸ்டரி கரெக்டா. 7th சாப்டர் எங்க பாருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, 7th சாப்டர் பாலிட்டிக்குள் இருக்கு சரியா, அது வந்து 3வது பகுதி அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, 10வது சாப்டர் என்னது அப்படின்னு கேட்டோம்னா 10வது சாப்டர் எக்கனாமிக்ஸ் 4 அப்படின்னு சொல்லுவீங்க சரியா. சரி, இனி இப்போ இப்படி வருவோம். அப்போ 4வது பகுதி என்னப்பா, நம்மளுடைய புக்ல 4வது பகுதி என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, எக்கனாமிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரைட். புரியுதா. இப்போ இப்படி கேட்கலாம், ஜியாகிரபி எத்தனாவது பகுதி அப்படின்னு கேட்டா 2வது பகுதின்னு சொல்லலாம். இதே தான்ப்பா, இவ்வளவுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலையும் கொடுத்துருக்கு புரியுதா. எப்படி வந்து இங்க 1, 2, 3 போட்டிருக்காங்களோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதை என்ன சொல்லுவோம், பகுதின்னு சொன்னோம்னா அங்கேயும் பகுதின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதுக்கு பேர் இருக்கும்ல, இந்த பகுதிக்கு ஒரு பேர் இருக்கும்ல, இந்த பகுதின்னு சொல்லிடுவாங்க ரைட். அடுத்தது இந்த லெசன் நம்ம சொல்றோம் இல்லையா, லெசன் 3வது லெசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம், இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பாடம்னு சொல்லுவோம் சரியா. பாடம்னா லெசன் சொல்லுவோமா இங்கிலீஷ்ல, இங்க ஸ்கூல் புக்ஸ்ல அங்க என்ன சொல்லுவோம், சரத்துன்னு சொல்லுவோம் சரியா. இங்கிலீஷ் அதுக்கு பேரு ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம் சரியா, ஆர்டிகல்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரைட். ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பொறுத்தவரை 25 பகுதிகள், இந்த மாதிரி 1, 2, 3, 4ன்னு 25 பகுதிகள் இருக்குப்பா. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு சரியா. இது எல்லாமே இப்படி இந்த பகுதிக்குள்ள இது, இந்த பகுதிக்குள்ள இதுன்னு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பகுதிக்குள்ள எந்த ஆர்டிகல் இருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன சட்டம் இருக்கு அப்படின்லாம் தான் பாக்குறதா வந்து இந்திய அரசியல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ 1, 2, 3, 4, 5
சரி, 4 4 4 வச்சுக்கலாம். 4 4. ஹலோ, ரைட். சோ இப்போ இன்னொரு, இப்போ எந்த பகுதியில எது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ரைட். ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கீங்க, ரைட். இதே ஒரு சில பேர் டெல்லியில் இருக்கலாம், கரெக்டா? சோ நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. சோ நீங்க எங்க இருக்கீங்க? இந்தியாவுக்குள்ள இருக்கீங்க, கரெக்டா? இந்த மாநிலத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டத்திலையும் நீங்க எதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா யூனியன், ரைட், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்னு வரும். புரியுதா? இந்திய ஒன்றியம், சரியா? ஒன்றியம் மற்றும் அதன் அதன் நிலவரைகள்னு வரும். புரியுதா? ஆக்சுவலா வந்து மத்திய அரசு நம்ம ஒன்றியம் தான் சொல்ல முடியும். இந்தியா வந்து ஒன்றியம், அதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது. இப்ப நீங்க அட்டன் பண்றீங்கல்ல, இங்க இப்ப என்னவா பண்றீங்க? ஸ்டூடெண்டா இருக்கீங்க, கரெக்டா? இப்ப நீங்க ஆச்சாரியா ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னவா இருப்பீங்க? சிட்டிசனா இருப்பீங்க, கரெக்டா? சிட்டிசனா இருப்பீங்க, சரியா? குடிமக்களா இருப்பீங்க, ரைட். சரி, இப்போ நீங்க குடிமக்களா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ரைட். இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் நல்லா கிளாஸ் எடுக்கணும், கரெக்டா? சோ அது வந்து உங்களோட அடிப்படை உரிமை. அதே மாதிரி இது வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சிட்டிசனாக இருக்கிறவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சரியா? அடிப்படை உரிமைகள், சரியா? அடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நான் உரிமை கொடுத்தாச்சு, கிளாஸ் எடுத்தாச்சு, நாங்க சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கணும் இல்லையா? இந்த டைம்ல கிளாஸ், இந்த டைம்ல நீங்க உள்ளுக்குள்ள வரணும், இந்த டைம்ல டெஸ்ட் எழுதணும், டிஸ்கஷன் செஷன் இப்போ வரும், அச்சீவ் பண்ண கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து பேசுவாங்க, அதை நீங்க அட்டன் பண்ணணும், ஆபீசர்ஸ் வந்து பேசுவாங்க, அட்டன் பண்ணணும், இன்டர்வியூக்கு ஆபீசர்ஸ் வருவாங்க, அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சரியா? இதுக்கு பேரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல, பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அறிவுரைகள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, சரியா? டிபிஎஸ்பி, அரசை நடைமுறைப்படுத்தும் நெறிமுறைகள் சொல்லுவாங்க, சரியா? நெறிமுறை, சரி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு கிளாஸும் கிடைச்சாச்சு, உங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் சொல்லியாச்சு. உங்களோட வேலை என்ன? படிக்கணும் இல்லையா? அது வந்து தட் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதே மாதிரி ஒரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமைகள் இருக்கு, கடமைகள், சரியா? சோ இது இப்படிதான்ப்பா, இது ஒரு ஷார்ட்கட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா, நீங்க எங்க இருக்கீங்க? யூனியன் பிரதேசங்கள் இருக்கீங்க, அது என்னவா இருக்கீங்க? குடிமக்களா இருக்கீங்க. குடிமக்களா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை வேணும். அடிப்படை உரிமை மட்டும் போதுமா? நாட்டுக்கு என்ன வேணும்? பிரின்சிபல்ஸ் வேணும், சரியா? ஸோ நம்ம நாடு பிரின்சிபல்ஸா இருக்கா இல்லையாங்கிறது உங்ககிட்டயே விட்டுறேன், சரியா? ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு பாலிடிக்ஸ், அது உங்ககிட்டயே விட்டுறேன். அடுத்து வந்து கடமை, எது நடந்தாலும் சரி நம்ம கடமையை செய்யணும், சரியா? சோ இப்படிதான் நம்மளுடைய அரசியல் புத்தகங்கள், அரசியல் பாடங்கள் இருக்கும், சரியா? சோ இதுதான் உங்களுக்கு பாலிட்டி ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இந்த பாலிட்டி கிளாஸ்ல நீங்க வந்து என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 to 4, 1 2 3 4 4A. சரி, இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், ஐ மீன் நீங்க அப்படியே வந்து உங்க மனசுக்குள்ளேயே பதில் சொல்லி பாருங்க. முதல்ல ஒன்னாம் பகுதியில் என்ன இருக்கும்? பகுதி 1ல இருக்கும், பார்ட் 1ல யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், இந்தியா மற்றும் அதன் நிலவரைகள், கரெக்டா? அடுத்தது, அங்க நீங்க என்னவா இருக்கீங்க? குடிமக்களா இருக்கீங்க, சரியா? சிட்டிசன்ஸா இருக்கீங்க, சரியா? அப்புறம் குடிமகனா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும், ரைட்? இது தேர்ட், ஃபைன். அதுக்கப்புறம் என்ன வேணும்? பிரின்சிபல்ஸ் வேணும், கரெக்டா? அடிப்படை உரிமைக்கு அப்புறம் அரசை நெறிமுறைப்படுத்தும் கொள்கைகள், டிபிஎஸ்பி, கரெக்டா? நெக்ஸ்ட், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டி படிக்கணும், ரைட்? அந்த மாதிரி. ஸோ இந்த பகுதிக்குள்ள வர ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கண்டிப்பா இதுக்குள்ள வந்து 1ல இருந்து 51 ஆர்டிகல் வரைக்கும் 51 வரைக்கும் வருதுப்பா, சரியா?
இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா இதுல இருந்து ஒரு கேள்வி 2 கேள்விகள் நிச்சயமாக வரும். சரியா? அது அது எப்படி ஷார்ட்கட்டா ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தருவேன். ரைட்? உங்களுக்கு வந்து வீக்லி ஒன் டே வந்து ஷார்ட்கட்ஸ் கிளாஸஸ், ஈஸி ரிமெம்பரிங் கிளாஸஸ் ஒன்று நடக்கும். அந்த கிளாஸ்ல வந்து எதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமோ, எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ, ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஸோ அதுல வந்து எப்படி எல்லாம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சரியா? ஸோ இது 1 to 2. ரைட்? ஸோ இந்த பாலிட்டியில நீங்க இது தெரிஞ்சிருக்கீங்க. சரி, ஆர்டர் படி அடுத்தது என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. ஆர்டர் படி அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிஸ்டரி பார்க்கணும். கரெக்டா? ஹிஸ்டரி பார்க்கணும். ஹிஸ்டரியில நம்ம எடுத்துக்கிட்ட ஃபேஸ் வந்து காந்தி ஃபேஸ். சரியா? காந்தி ஃபேஸ். சரி, ஹிஸ்டரியில காந்தி ஃபேஸ். காந்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி காந்தி ஃபேஸ் வந்து எதுக்குள்ள வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? காந்தி ஃபேஸ் எதுக்குள்ள வருது? சரி, நார்மலா ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாப்பா, ஹிஸ்டரி வந்து 3ஆ பிரிக்கலாம். சரியா? ஹிஸ்டரி வந்து 3ஆ பிரிப்போம். அது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தலாம். அதாவது பழங்காலம், பழைய காலம் அப்படின்னு பிரிச்சலாம். அப்புறம் மிடிவல் இந்தியா அப்படின்னு பிரிப்போம். அதுக்கப்புறம் மிடிவல்ங்கிறது வந்து இடைக்காலம். சரியா? அடுத்து வந்து மாடர்ன் இந்தியா. சரியா? மாடர்ன் இந்தியா, நவீன காலம். ஸோ இதுக்குள்ள எது எதுக்கெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏன்ஷியன்ட் இந்தியான்னு வச்சுக்கோங்க, பழைய காலம். சரியா? இது வந்து நம்ம முன்னோர்கள், நம்ம நம்ம ஒரு நினைச்சு பாருங்க. இந்த தாத்தா தலைமுறை தெரியும், தாத்தாவோட தாத்தா தலைமுறை தெரியும். நினைச்சு பாருங்க, ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனாவது தலைமுறையா இருக்கும்? கரெக்டா? சோ அதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி, வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இதை பத்தி இருக்கிறது எல்லாமே வந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. 10,000 பிசியில் இருந்து, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னிருந்து ஆரம்பிக்குது. சரியா? 10,000 பிசி மனுஷன் வந்து குகையில வாழ்ந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடு என்ன பண்ணிருப்பான்? அப்போ வேட்டையாடி இருப்பான், குகையில வாழ்ந்திருப்பான். அந்த குகை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாக்குறதெல்லாம் வந்து பழைய கற்காலம். சரியா? அப்புறம் வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு பாக்குறது, மனுஷன் வந்து எப்படி வந்து விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதோ, மனுஷனும் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட்டுக்கு மாறுவான். எங்க எப்படிலாம் மாறி இருக்கா, அதோடைய எச்சங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அதாவது மிசோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மிசோலித்திக் ஏஜ். அதாவது பழங்காலத்திலே வந்து கற்காலத்துல இடை கற்காலம்னு சொல்லுவோம். சரியா? இடை கற்காலம். அடுத்து வந்து புதிய கற்காலம். மனுஷன் வந்து உட்கார்ந்துட்டான்ல, ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டான்ல, அது முக்கியமா வந்து நதிக்கரை ஓரமா இருந்துட்டான்ல, ரிவர் பேங்க்ஸ்ல இருந்தான்ல, அது வந்து புதிய கற்காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து புதிய கற்காலம் சொல்லுவோம். ஸோ 1, 2, 3 இப்படிலாம் போயிட்டே இருக்கும். இதுல இருந்து கிறிஸ்து பிறந்துட்டாரு. சிந்து, அதுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் வந்துருச்சு. அதுக்கப்புறமே வேத காலம் வந்துருச்சு, ஆரியர்களின் வருகைன்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புத்திசம், ஜெயினிசம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இந்தியாவில இருந்துச்சு புத்திசம், ஜெயினிசம், அசோகர். இதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அப்புறம் குப்தர்கள், குப்தாஸ். ஸோ இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ள வந்துடும். சரியா? அடுத்தது வந்து இதுல இருந்து எது வரைக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களின் வருகை இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களின் வருகை வரைக்கும் வரும். அதாவது 900 ஆண்டுகள் கிபி. இது கிமு. கிபி கிபி 900 வரைக்கும், 900 வரைக்கும் கிமு. இதுல இருந்து கிபி 900 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காலம் வரும். சரியா? பழங்கால வரலாறுன்னு நம்ம பேசப்படும். சரி சார், இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மிடிவல் இந்தியா, அதாவது இடைக்காலம். இடைக்காலம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லப்பா, 900 எல்லாம் வர்றாங்க இல்லையா, இந்த முகமது என்ன சொல்றது, முகமது கஜினி, முகமது கோரி, இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து படையெடுப்பெல்லாம் நடத்திட்டு போனாங்க இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 1707 வரைக்கும். இதெல்லாம் கிபி. சரியா? இதெல்லாம் கிபி. கிபினா
ஏடின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடிவல். இதுக்கிடையில வந்து யார் யார் வந்திருக்கா? டெல்லி சுல்தானேட் இருப்பானுங்க. சரியா? டெல்லி சுல்தானேட். இந்த டெல்லி சுல்தானேட்டுக்குள்ள இல்துமிஸ், ஹில்ஜி, துக்ளக்கு இவங்கெல்லாம் வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வருவாங்க. முகலாயர் வந்து 1526 இருந்து வந்து இந்த பாபர், ஹிமாயூனு, சரியா? அப்புறம் அவன் பையன் அக்பர், அப்புறம் அவன் பையன் ஜஹாங்கீர், அப்புறம் அவன் பையன் ஷாஜகான், அப்புறம் அவன் பையன் அவுரங்கசீப். இதெல்லாம் பார்ப்போம். சரி, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து மிடிவல் இந்தியாக்குள்ள வரும் இந்த டாபிக். சரியா? சோ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து இப்போ நம்ம எடுக்க போற டாபிக் வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் இன்டு மாடர்ன் இந்தியா, நவீன கால வரலாறு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1707 இருந்து இப்போ வரைக்கும், சரியா? இப்போ வரைக்கும் 2020 வரைக்கும் புதிய இந்தியான்னு சொல்றாருல மோடி, அது வரைக்குமே ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ 2020 ரைட் வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதுதான் வந்து புதிய இந்தியா வரைக்கும் 1707 வரைக்கும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இந்தியா 2020ங்கிற மாதிரியே இது வந்து நவீன காலம்னு மனசுல வச்சுக்கலாம். ஸோ இதுக்கிடையில யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரன், அந்த ஐரோப்பியர்கள் வருவாங்கல்ல, யூரோப்பியன்ஸ் வருவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த ஒரு டைம். அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, சரியா? அதுக்கப்புறம் சரியா? பிரிட்டிஷ் இந்தியா 1858 இருந்து, சரியா? அதுல இருந்து வரைக்கும். ஸோ இதுக்கு இடைப்பட்டத்துல நம்ம சுதந்திரத்துக்கும் போராடணும் இல்லையா? 1857 இருந்து 1947 வரைக்கும் போராடணும் இல்லையா? சரியா? அதுக்கு பேரு தான் வந்து நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ள நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து இங்க இருந்து அதிகமான கேள்விகள் வரும். இதுக்குள்ளதான் வந்து காந்தி இருக்காரு. காந்தி 1900 காந்தியின் வருகை, காந்திக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1915 இருந்து 1947 வரைக்கும் காந்தி ஃபேஸ்ன்னு சொல்லப்படும். சரி, அதுக்கப்புறம் வந்து காந்தி உள்ள வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1957 வரைக்கும், 7 இருந்து 1915 வரைக்கும் மத்ததெல்லாம் என்ன நடந்துச்சு. இதுக்கப்புறம் காந்தி ரிலேட் பண்ணி ஹிஸ்டரி. காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு கிடையாதுப்பா, ஹிஸ்டரியில வந்து பிரிச்சிருக்காங்க இப்படி. சரியா? சோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? இதுல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதுல கொஸ்டின், இப்ப காந்தி ஃபேஸ் எதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ கொஸ்டின் எங்க வரும்னு பார்ப்போம். கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா காந்தி ஃபேஸ், சரியா? 1915 இருந்து 1947 வரைக்கும், சரியா? இதுக்கிடையில பார்த்தோன்னா 1920 டு 22, 1930 டு 32, 1940 டு 45, சரியா? ஸோ இதுதான் வந்து என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் சார் இந்த டைம் பீரியட் வச்சிருக்காங்க அப்படின்னா 1915 அப்புறம் தான் வந்து இதெல்லாம் ஃபேக்ட், இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, இப்படிதான் வந்து ரிலேட் பண்ணி லக்னோ பேக்ட் நடக்கும். சரியா? சோ அதுலதான் வந்து காந்தியும் நேருவும் ஒன்னா சேர்ந்துறாங்க. சரியா? காந்தியும் நேரும் ஒன்னா சேர்றாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னா சேர்றாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? சோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் ஒன்னா சேர்றாங்க. முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் ஒன்னா சேருது. சரியா? இதெல்லாம் வந்து அதோட டைம் பீரியட். இதுக்கு இந்த காந்தி உள்ளுக்குள்ள வந்துட்டாரு, இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடக்கிற ஃபேக்ட் எல்லாம் வந்து இது. ஏன் சார் இந்த 3 இடம் வச்சிருக்கோம்? இந்த 3 இடம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா 1920 இருந்து 22 வரைக்கும் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம். நான் கூட ஒத்து போக மாட்டேன்னு பிரிட்டிஷ்கார்ட்ட சொன்னது. சரியா? 1930 இருந்து 32 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம். நான் சட்டத்தை மறுக்கிறேன் அப்படிங்கிற இயக்கம். 1940க்கு வந்து 45 வரைக்கும் இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரியா? சோ இந்த 3 இயக்கத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1920 இருந்து 25 22 பார்த்தோன்னா
இந்த ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ் எடுத்து பார்த்தோன்னா சில சம்பவங்கள் நடந்திருக்கும்பா. என்னென்ன சம்பவம் நடந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கும்? 1914 இருந்து 1919 வரைக்கும் வேர்ல்டு வார் 1 நடந்திருக்குமா? அப்புறம் 1919 அதுல சரியா மாண்டிக்யூ சேம்ஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துச்சு சரியா. இப்போ 1919 ஜாலியன் வல்லபா அப்படின்னு ட்ராஜடி நடந்துச்சு சரியா. ரவுலட் அப்படின்னு ஆக்ட், ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு சரியா. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் ரிலேட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் சரியா. இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்ல வரும் சரியா. ஸோ நான் ஒவ்வொரு ஃபேஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இந்த ஃபேஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1900 இந்த இந்த மூமெண்ட் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் 1922க்கு மேல ஸ்வராஜ் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸ்வராஜ் பார்ட்டின்னு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோடைய வழிமுறைகள் திலகர், அப்புறம் வந்து நேருவோட அப்பா மோதிலால் நேரு என்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறதெல்லாம் வந்து இந்த இந்த டைம் பீரியட் சரியா. இதுக்கடையில வந்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு சரியா, இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல பேசுவோம். அடுத்தது ரைட், அடுத்து வந்து இந்த ஃபேஸ். இதுக்கு என்னென்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல பார்த்தா இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கிட்டார் சுபாஷ் சந்திர போஸ் சரியா ரைட். அப்புறம் வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கும். இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றது. சரி, யாரு வேணாலும் புக்கை படிச்சிடலாம்ப்பா. ஆனா அந்த புக்கை எப்படிதான் கொஸ்டின்ஸை வந்து ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஃபேக்டே. அதுக்குதான் தவற விடுறாங்க நிறைய பேர். ஸோ நீங்க எப்பவுமே இதுல தவறாம படிங்க ரைட். ஸோ இதுதான் வந்து காந்தியன் ஃபேஸ்ல கேட்பாங்க. அடுத்தது நம்ம குவாலிட்டியில இந்த இதுல வந்து என்ன பாத்துருக்கீங்கன்னா ஹிஸ்டரி இருக்கிற டிஃபரன்சஸ், காந்தியன் ஃபேஸ்ல கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்க பார்த்துருக்கீங்க ரைட். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிரீஃபா, ரொம்ப என்லார்ஜ் பண்ணி எடுக்க முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்துட்டு இருக்கேன் ரைட். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ வில் கோ டு எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் சரியா. ஸோ you're all there right. நீங்களா இருக்கீங்க இல்ல? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எஸ் சார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா ஐன்னு டைப் பண்ணலாமே சாட் பாக்ஸ்ல. எஸ் சார். வெயிட்டிங் ஃபார் யூ. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஐன்னு டைப் பண்ணுங்க, போரிங்கா இருந்தா பீன்னு டைப் பண்ணுங்க. Right. Very good. Thank you, Nivedita and Vignesh for your answers. Okay, fine. Let's go into the topic now. Right. So, பொருளாதாரம் அப்படின்னு வந்தாச்சுப்பா. சரி, உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்கு சரியா. உங்ககிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து பாஸ் கிவ் மீ 5000 rupees அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க தருவீங்களா? வாய்ப்பு இருக்கு கரெக்டா. ஸோ இதுவே வந்து உங்ககிட்ட வந்து 50,000 பணம் இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் 1 lakh rupees. உங்களால் தர முடியுமா? முடியாது. ஏன்? பொருளாதாரம் ஒரு காரணமா இருக்கும் கரெக்டா. ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன? ஸோ பெரிய பெரிய அறிஞர்களும் பெரிய பெரிய ஆட்களும் வேற வேற வித்தியாசமான பதில்களை சொல்லியிருப்பாங்க. இனிஷியலா பொருளாதாரம்னா என்னப்பா? இப்ப நான் சொன்னதுதான் சரியா. உங்ககிட்ட வந்து இன்கம், அவுட் கோயிங் கரெக்டா. இன்கம்ஸ் அண்ட் அவுட் கோயிங்ஸ் இதை வச்சுதான் வந்து பொருளாதாரம் நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ இந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணித்தான் நீங்க வந்து உங்களோட வரவு செலவுகளை பண்ண முடியும் ரைட்.
எல்லாமே பண்ண முடியும். அப்போதான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் போட முடியும். சரியா சரியா இப்போ நீங்க வந்து குரூப் 1 பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 48,000 rupees. நீங்க வந்து எஸ்ஐ கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களோட சம்பளம் வந்து it will be around 42,000 rupees. 838 to 42,000 rupees. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கும். சரியா ஸோ இதே ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் 15,000 20,000 சம்பளம் போகும்போது உங்களோட பொருளாதாரம் இதா போகும். ஸோ என்னன்னா நம்ம பொருளாதாரத்தின் அடிப்படையை இப்போ நம்ம யாராச்சும் வந்து நம்ம ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணுங்க, வாங்க கவர்மெண்ட் ஜாப் தரேன் ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணுங்க, சம்பளம் வாங்காதீங்கன்னு சொன்னா ஒத்துக்குவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்மளால பண்ண முடியாது, நம்மளோட பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்காது. அதே மாதிரிதான் இந்தியாவின் பொருளாதாரம் சில விஷயத்துக்கு இடம் கொடுக்காது. ரைட்? பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா சொல்ல போனா இன்கம்ஸ் அண்ட் அவுட் கோயிங்ஸ், அவ்வளவுதான்ப்பா. என்ன சொல்றது, வரவு மற்றும் செலவு, இதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்னுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னுடைய வேலட், அதாவது என்னுடைய பர்ஸ். புரியுதா? என்னுடைய பர்ஸ். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வேலட், உங்களுடைய பர்ஸா இருக்கலாம், இல்ல இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்டா இருக்கலாம். இதுதான் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. புரியுதா சாமி? இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றணும், நம்ம பொருளாதாரத்துல மேம்பட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ரைட்? ஸோ அதே போலதான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 100 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல லாபமா நஷ்டமா அப்படின்னா லாஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு வரலாம். உங்களுக்கு வந்து லாஸ். கரெக்டா? ஏன்? டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ், டைம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அதே 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 100 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப பாக்குறது நஷ்டமா தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் உங்களுக்கு 20% சப்சிடி கொடுக்கும். ஏன்? இதுல அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா 20 ரூபா அதுல சேமிப்பு ஆகும். சரியா? எல்லாம் போக அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா ஆகும். ரைட்? ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும்? அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா? ஏன் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு சப்சிடி கவர்மெண்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் வச்சிருக்கீங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக், சூப்பரான ஒரு பேக் செய்றீங்க. அந்த பேக் வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டாலருக்கு அவன் இப்போ யூஎஸ் காரன் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்ன பண்ணுவான்? டாலர் கொடுத்துட்டு அதை வாங்கிக்குவான். கரெக்டா? இதே வந்து ஜப்பான்காரன் வாங்கினா டாலருக்கு நிகரான அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுப்பான். டாலருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பேக் கொடுப்பீங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டுல வந்து பண மதிப்பு அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கோல்டு வச்சுதான். நம்ம வந்து பிரிண்ட் பண்றது இருக்கு இல்லையா, அது நோட் அடிக்கிறது இருக்கு, அதே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கோல்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் கோல்டு லோனுக்கெல்லாம் வந்து பெரிய சலுகைகள்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இன்னமும் கோல்டு லோனுக்கு ஏன் வந்து தள்ளுபடி அனுபவிக்கிறாங்க, பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னுலாம் பார்த்தோன்னா இதுதான் காரணம். ரைட்? அது வந்து அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும். ரைட்? ஸோ இதுதான் வந்து இது இருக்கிற முக்கியமான ஃபேக்டர். சரி சார், இதுக்கும் நம்ம இந்த எக்ஸ்போர்ட் இந்த நாடுலாம் பண்றது இதுக்கும் ஜிடிபிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு இந்தியர், ரைட்? ஆன்டி இந்தியன்லாம் நினைச்ச கூடாது. நீங்க ஒரு இந்தியர். இப்போ நீங்க ஒரு இந்தியன், நீங்க வந்து இங்க உள்ளுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க. சரியா? ஒரு ஐடி சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஃபாரின் கம்பெனிக்கு ஐடி சர்வீஸ் கொடுக்குறீங்க. இல்லைன்னா இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பேக் மேனுஃபேக்சர் பண்றீங்க. சரியா? இது வந்து ஃபாரின் இது பண்ணி தரீங்க. ஸோ அப்போ வந்து இந்திய நாட்டிலோட ஜிடிபியில நீங்க இன்க்ளூட் ஆவீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் கொடுத்து ஒரு இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே பண்றான்னா அப்போ வந்து நம்ம ஜிடிபியில அது வந்து கவர் ஆகும். சரியா? இதே நீங்க ஒரு ஃபாரினர், நீங்க வந்து சர்வீஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ள பண்ணீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி ஏறும். ரைட்? இதுவே நீங்க வந்து ஒரு இந்தியன் பா, சரியா? நீங்க ஒரு இந்தியன், நீங்க வந்து ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஃபாரின்ல அங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க, அங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா இங்க இந்தியாவோட ஜிடிபி ஏறாது. சரியா? இங்க இந்தியாவோட ஜிடிபி ஏறாது. ரைட்?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜிடிபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சரியா, இன்சைடு இந்தியா, வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் மேனுஃபேக்சர் இன் த இந்தியா, இதுதான் வந்து அது கணக்கு. இதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆளுகிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்துல எஃப்டிஐ அப்படின்னு சொல்றாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, எஃப்டிஐ. இதன் மூலியமா நம்ம ஃபண்டை உள்ளுக்குள்ள இருக்கிறது. இதுதான் வந்து ஜிடிபியோட மெயினோட ஒரு காஸ்ட், சரியா. கிளாஸ்ல இது ரிலேட் பண்ற என்என்பி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், என்டிபி என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். முக்கியமா குரூப் 1 குரூப் 2 அப்புறம் வந்து எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், வாட் எக்கனாமிக்ஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரெஃப்ரெஷிங் செஷன்ஸ் நடக்கும், மைண்ட்ல எப்படி வச்சுக்கிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் செஷன்ஸ் நடக்கும், சரியா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் வந்து இட் இஸ் ஜியோகிராஃபி, ரைட். ஜியோகிராஃபியில எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அண்ட் எவ்ரிபடி வில் லைக் இட். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யுவர் மான்சூன், ரைட். மான்சூன்னா பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, சரியா. பருவமழை, அந்த அந்த மழை வரும் இல்லையா அந்த டைம் பீரியட். ஸோ இது எப்படி நம்ம வந்து இது பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவோட லொக்கேஷனை நம்ம பார்த்துக்கணும், சரியா. இந்தியாவோட லொக்கேஷனை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மவுண்டன்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம், சரியா. நம்ம ஊர்ல வந்து மவுண்டன்லாம் எங்க இருக்கு, மலைகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, ரைட். இதெல்லாம் பார்த்தோன்னா ஹிமாலயா மவுண்டன், ரைட். ஹிமாலயா மவுண்டன் இப்படி இருக்கும், சரியா. இங்க ஆரவல்லின்னு ஒரு மவுண்டன் இருக்கு. அப்புறம் முக்கியமா பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்படிதான் இருக்கு, கரெக்டா, இப்படிதான் இருக்கு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கா வேலி அப்படின்னு நம்ம சொல்லப்படும், சரியா, ரைட். கங்கா வேலி இங்க வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், இதெல்லாம் வந்து அப்புறம் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து மலைகளை பார்த்தாச்சு, சரியா. இந்த மலையின் அடிப்படையை தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் வரும், அதாவது ஆறுகள் வரும். மலையை பேஸ் பண்ணி தானே ஆறு இருக்கும், சரியா, ரைட். அது தெரியும்ல உங்களுக்கு. மழை இல்லாம நதி பிறக்காது, மழை இல்லாம வான்மழை வராது, ரைட். வான்மழை இல்லாம நதி வராது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், ரைட். ஸோ ஒரு சூரியன், ரைட், நல்லா வச்சுங்க. சூரியன் இப்போ இதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க, பூமின்னு வச்சுக்கோங்க. எலிப்டிக்கல் பார்ட்ல தான் சுத்தும், சரியா. எலிப்டிக்கலா ரவுண்டா சுத்தாது, கொஞ்சம் எலிப்டிக்கல் பார்ட்ல சுத்தும். அதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் சுத்தும். அதனாலதான் நம்ம வந்து கிழக்கு பக்கம் சூரியன் ஒதுக்கிருக்கு, புரியுதா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ டிராபிக் ஆஃப் ஈக்குவேட்டார், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது மகர ரேகை, ரைட், கடக ரேகை, மகர ரேகை, இதெல்லாம் தெரியும், ரைட். வந்து 23 டிகிரி 32.5 டிகிரி வந்து சாய்வு கோணத்துல நம்மளோட உலகம் இருக்கு, சரி. இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மே மாசம், சரி, அக்னி கழிவு நட்சத்திர கழிவுன்னு சொல்லுவோம். மே மாசம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சரியா. டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்குமா, அதிக தூரத்துல இருக்குமா உலகம்? சூரியனுக்கு வந்து தூரமா தான் இருக்கும். ஏன் நம்மளால ஹீட் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நம்ம இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடக ரேகைகளை இருக்கு, இந்த இடத்துல கடக ரேகை போகும். இந்த கடக ரேகையை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரைட்டா சூரிய வெப்பம் படுறதுனால நமக்கு ஹீட் அது வரும். இன்ஃபேக்ட் வந்து சூரியனை விட நம்ம தூரமா இருந்தாலும் நமக்கு ஹீட் அங்க அடிக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குளிர், கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க அடிக்கும், சரியா. சூரிய வெப்பம் வந்து இங்க அடிக்கும், இந்த இடத்துல அடிக்கும், சரியா. அதனால மே மாசத்துல இங்க அடிக்கும்,
அந்த டைம்ல இங்க அடிக்கும். ஸோ இப்போ வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம we are getting back to the topic, ரைட்? இப்போ இங்க அடிக்குதா, மே மாசம் நல்லா பாத்துக்குங்க, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா, ரைட்? ஒரு ஒரு நம்ம இருக்கிற ரூம்ல வந்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். மூச்சு காத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். திடீர்னு கதை திறந்தா என்ன ஆகும், காத்து உள்ளக்குள்ள வர ட்ரை பண்ணும். கரெக்டா? எதுக்கு? பேலன்ஸ் பண்றதுக்கு. சரியா? இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷரும் பேலன்ஸ் பண்றதுக்கு உள்ள வரும். அதே போலதான் இங்க வந்து இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டருக்கு மேல வந்து ப்ரெஷரும் ஜாஸ்தி, ப்ரெஷரும் ஜாஸ்தி, டெம்பரேச்சரும் ஜாஸ்தி. புரியுதா? அப்போ இங்கிருந்து காத்து வரும். 0 டிகிரிக்கு கீழே இருந்து விண்ட்ஸ் ஃப்ளோ ஆகும். சரியா? விண்ட்ஸ் ஃப்ளோ ஆகும், இங்கிருந்து போகும். வர விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வர விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். எல்லாம் இந்திய பெருங்கடல்ல, அரபிக்கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். எடுத்துட்டு எங்க ஹிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இங்க ஹிட் பண்ணும். சரியா? இங்க ஹிட் பண்ணும். இங்க ஹிட் பண்ணி அதனாலதான் வந்து கேலிக்கட்டு, கேரளா அப்படியே வந்து எல்லாம் மழை பொழிவு கொடுத்துரும். ரைட்? அப்படியே இந்த 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 வேவ் இருக்குல்ல, இந்த வேவ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். எங்க போகும்? அப்படியே போகும். இங்க வந்து டெசர்ட் இருக்கு இல்லையா, எப்பவுமே வந்து பாலைவனத்துல வந்து அதிகமான குளிர் இருக்கும், ஆனா மழை வராது. ஏன் அப்படின்னா, இந்த பாலைவனத்துல ஏன் வரலைன்னா, இங்க ஆரவள்ளி மவுண்டன் இருக்குல்ல, இந்த மவுண்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்து வர திசையிலே இருக்கு, காத்து தடுக்கல, அதனால மழை பொழிவு கிடையாது. அதனால குளிர் காத்து மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடும். இங்க போய் இங்கெல்லாம் மழை மழை வரும். புரியுதா? ஏன் நல்லா மழை வரும், ரைட்? ஸோ இந்த மழையெல்லாம் வந்து இங்கெல்லாம் கொடுக்கும். இங்க இருக்கிறது என்ன என்ன பண்ணும், இங்கிருந்து போறது இங்க நல்லா மழை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் இங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் மழை கொடுத்துட்டு அப்படியே இப்படி போகும். இப்படி போய் இப்படியே ஹிட் ஆகும். எங்க? இந்த மேல இந்த ஏரியால இருந்து போய் இந்த ஏரியால இருந்து வர்றது எல்லாமே வந்து இங்க சேரும். ரைட்? இங்க சேர்ந்துச்சுன்னா அங்கதான் வந்து நிறைய அங்க நின்று மழை பெய்யும். அதுதான் வந்து மேகாலயா. மேகங்கள் கூட்டமா வட்டமிட்டு மழை பொழிவு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் மேகாலயா அப்படின்னு சொல்லப்படும். சரியா? ஸோ அங்கதான் சிறப்புஞ்சி இதோட காரணங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் படிப்படியா நம்ம பார்த்துட்டு வருவோம். சரியா? இப்போ வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மழை கிடைக்குமா, இந்தியா முழுக்க மழை கிடைக்குமா, ரைட்? இந்தியா முழுக்க இந்த டைம் பீரியட்ல மழை கிடைக்கும். 0 டிகிரி. இப்போ 0 டிகிரி. சோ மழை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அப்புறம் அந்த ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள்ல வந்துருச்சு. இங்க குளிர் அடிக்கும். அங்க கீழே மழை, கீழே ஹீட் ஆகும். இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், ப்ரெஷர் அப்போ இங்க இருந்து விண்டெல்லாம் கீழே போகும், வரணும், திருப்பி வரும் இல்லையா? ஸோ இங்கிருந்து வந்து ஃபுல்லா மழை கொடுத்ததுக்கு அப்புறம் வெறும் காத்தா தான் இருக்கும், வெறும் காத்து தான். சரியா? டக்குன்னு வந்து இங்க பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, வங்கக்கடலை தண்ணியை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். அந்த அந்த இதுக்கு வந்து ஏன்னா வரக்கணக்காது இங்க வந்தோடனே ஏன்னா டக்குன்னு தண்ணி சக் பண்ண ஆரம்பிச்சு, அப்பதான் வந்து இங்க சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? இங்கே சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா ஹை ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. முக்கியமா தமிழ்நாடு தான் வந்து முக்கியமா நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல சொல்றேன், அதுல வந்து அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். ரைட்? ஸோ இங்க வந்து அதிகமா காத்து எடுத்து இங்க வந்து டச் பண்ணி இங்க மழை கொடுத்து இங்கிருந்து எடுத்துட்டு வர தண்ணியை வந்து இங்கெல்லாம் ஃபுல்லா கொடுத்து விசாகப்பட்டினம், சென்னை எல்லாம் வந்து அந்த போர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு இங்க தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே டிராவல் ஆகி போயிடும். முன்ன நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்? இந்த பக்கம் இருந்து காத்து வரும், இந்த பக்கம் இருந்து வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்படி இருந்து வரும் இல்லையா? இங்க வந்து தண்ணி மழை கொடுக்கும்ல, இதுக்கு பேர் என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. சரியா? இப்போ இதுவே வந்து இப்படி வருது இல்ல, சாரி இப்படி வருது இல்ல,
இந்த பக்கம் வருது இல்லை, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நார்த்து ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை. சரியா? இப்படிதான் வந்து உங்களுடைய பருவமழைகள் வந்து கொடுக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு முக்கியமான நதிகளும் மலைகளும் முக்கியமான காரணங்களா இருக்குது. சரி, இப்போ நம்ம சொன்ன ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பார்த்தோம், சாரி பாலிட்டி பார்த்தோம், அரசியல் பார்த்தோம், அப்புறம் வந்து ஹிஸ்டரியில வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த காந்தியன் பேஸ்ல எங்கெங்கெல்லாம் கேள்விகள் வரும் அப்படிங்கறது பார்த்தோம். அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியாகிரபில பருவ காற்றுகள் ரிலேட்டா பார்த்தோம். சரி, இப்போ வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம், நம்மளுடைய அகாடமிக் ஃபேக்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ரைட், இப்போ வந்து இதோட பெனிஃபிட்ஸ், நீங்க வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இங்க வந்ததுனால உங்களுக்கு கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். ரைட், அப்புறம் இதையே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த டைம் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க அப்படியே வந்து அப்படியே ஓட்டு பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரியா? லைவ் டைம், அதாவது நீங்க சக்சஸ் ஆகிற வரைக்கும் மினிமம் 3 years ஆச்சு நாங்கள் தருவோம் இந்த ரெக்கார்டிங்ஸ். அண்ட் தென் டெஸ்ட் பேட்சஸ், இது உங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். ரைட், ஸோ வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைல்டு பிடிஎஃப், ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஆனால் கம்பைல்டு பிடிஎஃப் வீக்லி. சரியா? அப்புறம் எக்ஸாம் போடும்போது கிராஷ் பேட்ச். சரியா? கிராஷ் பேட்ச் ஷார்ட்டான டைம்ல எப்படி வந்து கிளியர் பண்றோம் அப்படிங்கிறது. அப்புறம் ஜெயிக்கிற ஆளுங்க ஆஃபீஸர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சப்போர்ட்டிவா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னென்ன பண்ணலாம். அண்ட் தென் வில் பி ஹேவிங் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ இது வந்து நான் சொல்றது ஒரு பேசிக்கலான ஃபேக்ட். இதெல்லாம் கண்டிப்பா வந்து இது போக உங்களுக்கு நாங்கள் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிளாஸஸ். அண்ட் இந்த டெமோ கிளாஸ் வந்து நான் இதோட முடிக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், சரியா? ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சம்படி தட் ஹரிஷ், are you there in line? Harish? Yes, sir. Yes. How do you feel, Harish? Sir, it's good, sir. Good. Okay. நல்லா இருந்து சார். Okay. You feel interesting? Yes, sir. So, see, it is not about demo of things. உங்களுக்கு பிடிச்சிருக்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ அதுதான் நான் இப்போ வந்து கன்வே பண்ண விரும்புறது. You're all okay, right? Yes, sir. Yes, sir. Fine. சரி. If you are all okay, any doubts? Sir, no doubt, sir. So, anything else? ஏதாவது டவுட் இருக்குங்களாப்பா? நிவேதிதா, ரைட்? நிவேதிதா, ரத்னா, ஆதித்யா, விக்னேஷ். Any doubts? Nothing else? சார் சின்ன டவுட் சார். சொல்லுங்க ப்ளீஸ். சார் இப்போ வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே பேட்ச்ல தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போ என்னன்னா அந்த ஆப்டிடியூட் சைக்காலஜிக்கு மட்டும் நீங்கள் எப்படி பேட்ச் வந்து தனித்தனியாக இது பண்ணுவீங்களா இல்லை எப்படி சார்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ப்ரிஃபரன்சஸ்ன்னு ஒன்று இருக்கும் சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பேசிக் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக எல்லாத்துக்குமே இருக்கும். பேசிக் லெவல், அதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸ், பேசிக் லெவல். அடுத்து வந்து மாடரேட் லெவல் இருக்கும் பார்த்தீங்களா? குரூப் 1, குரூப் 2க்கு மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து தனியாக செப்பரேட் பண்ணிக்குவோம். சரியா? பேசிக்ஸ்ல இருக்கிறவங்க அதை மட்டும் ரிப்பீட்டடாக டெஸ்ட் மட்டுமே போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டவுட்ஸ் இருந்தால் நம்ம ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்பாங்க. அப்புறம் இந்த மாடரேட் பேட்ச் இருக்க குரூப் 1, குரூப் 2 இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து மாடரேட் திங்ஸ். ஸோ அவங்க வந்து அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ்லாம் மறுபடியும் டெஸ்ட் பேட்சஸாக போட்டு பார்த்து அவங்க தே வில் டூ இட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் ஸ்ட்ராங் பேட்ச். அது வந்து எஸ்ஐக்காக மட்டுமே தனியாக, ஏன்னா அவங்க சைக்காலஜி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்ச் ட்ரெயின். ஸோ இப்போ என்ன மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஆர் டூயிங் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐஇ, இதெல்லாமே சேர்த்து பேங்கிங்கில் இருக்கிற ரீசனிங்லாம் நமக்கு தேவையில்லை.
இன்ஃபேக்ட் வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஆக்சுவலி. பேங்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வி டோன்ட் வாண்ட் டு ரிக்வயர் தோஸ் ஃபேக்ட்ஸ். ஸோ வி வாண்ட் டு மேக் கிளியர் தட் பேசிக்கலா எல்லாரும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மிட் பாத்துல குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்றது. அண்ட் தென் தி நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் டூயிங் ஃபார் த எஸ்ஐ பீப்புள். ஸோ யூ ஆர் ஃப்ரம் எஸ்ஐயா இல்ல வந்து குரூப் 1ங்களா? எஸ்ஐங்களா? ஆமா சார். ஓகே, அப்போ உங்களுக்கு மூணுமே வந்துடும். பேசிக், மீடியவல் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேஸஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறோம். ஓகே சார். ஓகே சார். Thank you, sir. Thank you. Can we Yes, all, okay, fine. Can you all unmute things and you all unmute once? Yes, sir. Ratna, unmute please. Yes. Aditya, Harish. Fine. Okay guys, cheer up. All the best. So God bless you all. Do well in your examination. So tell எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுங்க. So I want everybody to wish everybody. All the best for everyone. Do your best in your exams. All the best, all of you. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. All the best. All the best. All the best, guys. Thank you guys. Thanks a lot. God bless you all with a good Thank you, support. Yeah. Thank you, everyone. Okay. Thank Bye-bye. you, thank See you you. all. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you.